வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி இந்த பல்லவர்கள் ஆட்சியாளர்கள் இவங்க வந்து தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் காஞ்சிபுரம், இந்த மகாபலிபுரம், இந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களை வந்து தமிழகத்தில் ஒரு முக்கால்வாசி பகுதி வந்து ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஆட்சி ஆளும்போது தான் இந்த சிற்பக்கலைகள் வந்து கட்டிடக்கலைகள், சிற்பக்கலைகள்லாம் ரொம்ப பேரோங்கி வளர்ந்த காலங்க இது. மகாபலிபுரம் அதுக்கு சான்று வந்து காஞ்சிபுரத்தில் கோயில்கள் நிறைய கோயில்களும் வந்து கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து செஞ்சியில் இந்த கோட்டையெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சில சிற்பங்கள்லாம் வந்து கோயில்கள்லாம் வடித்து நிறைய ஊர் இந்த சின்ன சின்ன அந்த காலகட்டத்தில் ஜமீன் மாதிரி இருந்தாங்க பாரு. எங்கே பணம் வருகிறதோ அந்த வரி வசூல் வருகிறதோ அங்கே நிறைய விஷயங்கள் வந்து கல் சம்மந்தப்பட்டது, குகைகள் அது போல் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த பல்லவர்கள். இவங்க ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி தாங்க தமிழகத்தில். இவங்க காலத்தில் தான் வந்து கிட்டத்தட்ட நிலத்தை எல்லாம் வந்து பிரித்து அளந்து இவ்வளவு வரி கட்டணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க முதல்ல நம்ம தமிழகத்தில். அப்புறம் வந்து காசு அதை கொண்டு வந்தாங்க. அந்த வியாபாரத்துக்கெல்லாம் இதை வந்து இந்த பயன்படுத்திக்கலாம், இது ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்களோ அந்த பல்லவர்கள் தான் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான சான்றுகள்லாம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு கட்டிடக்கலை அந்த இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணதில் வந்து ஒரு பொற்கால ஆட்சி பண்ணவங்க அந்த பல்லவர்கள். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷம் ஆண்டிருக்காங்க. அதிலே போயிட்டு வந்து சண்டை போட்டு அதுமாரி கிட்டத்தட்ட 300-400 வருஷம் வந்து நல்ல பொற்கால ஆட்சி ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே தேஞ்சு போய் கொஞ்சம் நிலப்பகுதியில் விட்டுட்டு அதுமாரிலாம் ஆண்டிருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட கிபி 3ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்கங்க. மிகப்பெரிய விஷயம் இல்லை. நன்றி, வணக்கம்.